சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்திகள் ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கா. அதாவது 4 ஆண்டுகளுக்கும் மேலா திமுக ஆட்சியில் தமிழகத்திற்கு வந்த முதலீடு எவ்வளவு, முதலீட்டாளர்கள் மாநாடு, முதலீடுகளை ஈர்க்க வெளிநாட்டு பயணத்தால் என்ன பயன் என கேள்வி எழுப்பியிருக்க மத்திய இணையமைச்சர் எல் முருகன், திமுக அரசின் விளம்பர அரசியலை தென் மாவட்ட மக்கள் நம்ப போவதில்லை என சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்க அறிக்கையில், தூத்துக்குடியில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி 32,000 கோடி மதிப்பில் 41 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு இருப்பதா தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். தென் தமிழ்நாட்டில் இதுவரை பார்க்காத தொழில் வளர்ச்சி ஏற்பட்டு இருப்பதாகவும், தூத்துக்குடியில் விண்வெளி பூங்கா அமையப் போவதாகவும் அறிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கம், தூத்துக்குடி துறைமுகத்தில் மேம்பாட்டு பணிகள், எளிமையான சரக்கு போக்குவரத்து வசதிக்கென தேசிய நெடுஞ்சாலைகள், சரக்கு போக்குவரத்துக்காக ரயில் திட்டங்கள் என தென் மாவட்டங்களோட வளர்ச்சிக்கு பல்வேறு பணிகளை மத்திய அரசு முனைப்போட தொடர்ந்து செஞ்சுட்டு வருது. ஆனால் தமிழக அரசு மத்திய அரசின் திட்டங்களுக்கு தங்கள் பெயரில் ஸ்டிக்கர் மட்டுமே ஒட்டி கொண்டிருக்கு. கடந்த 4 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழகத்தில் எத்தனையோ முதலீட்டாளர்கள் மாநாடு, முதலீட்டாளர்கள் சந்திப்பை முதலமைச்சர் நடத்திவிட்டார். ஆனால் இதுவரை தமிழகத்திற்கு கிடைத்தது என்ன? சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. சென்னையில் நடந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாட்டில் 6,66,180 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. மொத்தமாக 9.74 லட்சம் கோடி முதலீட்டுக்கு ஒப்பந்தம் செய்து கொண்டதாக முதலமைச்சர் பெருமிதம் பொங்க கூறினார். அதன் மூலம் 18.70 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 14 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலை கிடைக்கும் என சொல்லியிருந்தார். ஆனால் உறுதியளிக்கப்பட்ட தொகையில் 1.80% அளவிற்கு கூட முதலீடு செய்யப்பட்டு நிறுவனங்கள் எதுவுமே தொடங்கலை. எனவே ஊடகங்கள் செய்தி வெளியிட்டாங்க. தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு முன்பாகவே முதலீட்டை உறுதி செய்திருந்த பல நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் கூட இந்த மாநாட்டில் கணக்கு காட்டப்பட்டதாக தகவல்கள் வெளியாயின. முதலமைச்சர் ஸ்டாலின் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்களின் போது துபாய் 6 ஒப்பந்தங்கள், அமெரிக்காவில் 19, ஸ்பெயினில் 3, சிங்கப்பூர் மற்றும் ஜப்பானில் தலா 6 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. ஆனால் இந்த ஒப்பந்தங்களின் தற்போதைய நிலைமை என்ன என்பதை திமுக அரசு இதுவரை அறிவிக்கலை. கடந்த 4 ஆண்டுகளில் 10.30 லட்சம் கோடி அளவுக்கு உறுதி செய்யப்பட்ட முதலீடு, 32.29 லட்சம் பேருக்கு உறுதியளிக்கப்பட்ட நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பு என்ற வகையில் 898 திட்டங்களை ஈர்த்துள்ளதா தூத்துக்குடியில் தற்போது முதலமைச்சர் அறிவித்திருந்தார். திமுக அரசு கடந்த 4 ஆண்டுகளுக்கும் மேலாக ஈர்த்ததா கூறும் தொகையின் அளவை கேட்டால் மக்களுக்கு மயக்கம்தான் ஏற்படும். யாருக்கும் பயனின்றி வெற்றி விளம்பரத்துக்காக நடத்தப்படும் இது போன்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழகத்துக்கு என்ன பயன்? முதலீடுகளை ஈர்ப்பதாக கூறிய முதலமைச்சர் திமுக ஸ்டாலின் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்களில் எந்த பயனும் இல்லை. தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் நடத்தப்பட்ட முதலீட்டாளர்கள் மாநாட்டிலும் பயனில்லை. மேலும் தமிழக மக்களுக்கு திமுக அரசு வெளிப்படையாக எல்லாத்தையும் அறிவிக்க வேண்டும் என சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வெற்றி விளம்பரங்கள் கூடாது எனவும், நீங்கள் அனைத்து மாநாட்டுக்கும் முதலீடு செஞ்சீங்களே அதெல்லாம் எங்கே போச்சு, அந்த பணம் எல்லாம் எங்கே, மக்களுக்கு நீங்கள் நேரடியாக தெரிவிக்க வேண்டும் என அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. இதன் மூலமாக திமுகவில் ஊழல் நடந்திருக்கா எனவும் கேள்வி கேட்டிருக்காரு. உங்கள் கருத்து என்ன? மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.